தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி தமிழ்நாட்டில் திமுக முன்னிலை பெறும் என்று பீப்பிள்ஸ் பல்ஸ் நிறுவனமும் பிமார்க் நிறுவனமும் தெரிவித்திருக்கின்றன. அதேபோல தமிழ்நாட்டில் அதிமுக முன்னிலை பெறும் என்று டைம்ஸ் நவ் நிறுவனத்தின் ஜேவிசியும் வோட் வைப் CNN நியூஸ் 18 நிறுவனமும் தெரிவித்திருக்கின்றன. இதேபோல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இரட்டை இலக்க இடங்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று வெளியாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டுடன் சேர்த்து 5 மாநிலங்கள் நடைபெற்றக்கூடிய தேர்தலுடைய இறுதி வாக்குப்பதிவு என்பது இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேற்கு வங்கத்துக்கு 2 கட்டமாக நடைபெற்ற தேர்தல், ஒன்று தமிழகத்தில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தல், மற்றொன்று இன்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தேர்தல். மேற்கு வங்கத்துக்கு தேர்தல் முடிந்ததோடு 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கிறது. இதனை அடுத்து 5 மாநிலங்களிலும் வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை அறியக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இது கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புல பல்வேறு நிறுவனங்கள் ஊடகங்களோடு இணைந்து நடத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் இவை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் பீப்பிள்ஸ் பல்ஸ் என சொல்லக்கூடிய நிறுவனம் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பீப்பிள்ஸ் பல்ஸ் நிறுவனத்தை போலவே பிமார்க் மற்றும் மேட்ரிஸ் ஆகிய நிறுவனங்களும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு விகிதாச்சாரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி, தொடர்ந்து தமிழகத்தில் திமுகவுக்கு அடுத்தாக அதிமுகவும் பலமுறை ஆட்சிகள் அமைத்திருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியும் இந்த முறை அதிக பெரும்பான்மையான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கருத்து கணிப்புகளில் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கி வந்திருக்கக்கூடிய தாவேகா இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கிறது. 4ஆவதாக தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதியிலும் 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு 1 - 6 தொகுதியில் வரலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் பந்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஜேவிசி என சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் திமுக இந்த முறை 75 - 95 இடங்கள் மட்டுமே திமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. அதிமுக 128 - 147 வரையிலுமான அதிமுக கூட்டணி தொகுதிக்கு அந்த இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வோட் வைப் என சொல்லக்கூடிய நிறுவனம் நடத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல அதிமுக 114 - 124 என்ற இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று திமுக கூட்டணி 103 - 113 என்ற எண்ணிக்கையில் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த அனைத்து நிறுவனங்களுமே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு என்பது இரட்டை இலக்கத்தில் கொடுத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதில் ஜேவிசியும் வோட் வைப் என்ற சொல்லக்கூடிய நிறுவனம் மட்டும்தான் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 8 - 15, அதே போன்று 4 - 10 என்ற அந்த கருத்து கணிப்பை கொடுத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று ஜேவிசி மற்றும் வோட் வைப் ஆகிய நிறுவனம் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை குறிக்கும் விதமாக அவருடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இதுபோல் 234 தொகுதிகளிலும் மக்களுடன் நேரடியாக சந்தித்து அவர் நடத்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மட்டுமே. முழுமையான ஒரு வெற்றி என்பது 4ஆம் தேதி எண்ணப்படக்கூடிய அந்த வாக்குகள் மூலமாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்படக்கூடியதாக தான் இருக்கும். இது ஒரு தேர்தலுக்கு முன்பாக மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதற்கு வெளியிடக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு போலவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் அவருடைய வாக்கு செலுத்தியதற்கு பிறகாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. இது ஊடகங்களோடு சேர்ந்து அவர்கள் நடத்தக்கூடிய இந்த கருத்து கணிப்பு. அதனை அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கான அந்த கருத்து கணிப்புகளுடன் மாறுபாடு என்பது யதார்த்தத்தில் வாக்கு எண்ணும் பொழுது இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. பெரும்பான்மையான நேரங்களில் அது ஒத்துப்போனாலும் அதனுடைய வெற்றி வாய்ப்பு மற்றும் விகிதாச்சாரங்களில் மாறுதலுக்கு உட்பட்டது என்பதனை அந்த தேர்தல் கருத்து கணிப்பு நடத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் சொல்லக்கூடியது பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புடைய எண் விவரங்கள் இது. இந்த கருத்து கணிப்பு என்பது மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடக்கூடிய அளவில் 3 நிறுவனங்களும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறக்கூடிய அந்த கருத்து கணிப்பு 2 நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பல்வேறு போட்டிகள் இருப்பதாகவும் பல்வேறு கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முன்பாகவே மிகுந்த ஒரு போட்டிமிக்க ஒரு தேர்தலாக இது இருக்கும். தமிழகம் இதுவரையும் கண்டிப்பாக அளவில் மும்முனை போட்டியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்ட கருத்துக்கள் நிலையில இந்த கருத்து கணிப்பு என்பது 2 கட்சிகளுக்கு தான் ஆட்சி அமைப்பதற்கான போட்டிகள் இருக்கும் என்பதனை வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில்
புதிதாக தொடங்கக்கூடிய தாவேக்காக கிடைக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் என்பது 20% வரையிலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த கருத்து கணிப்பு என்பது விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த வயது என்பது வெறும் 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 20% வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடக்கூடிய அளவில் இது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு அரசியல் கட்சி இயக்கமாக அவர்கள் ஒரு நற்பணி இயக்கத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சி இயக்கமாக மாறியதற்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வெற்றியாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சீட் கன்வர்ஷன் சொல்லக்கூடிய அந்த அளவு என்பது இந்த கருத்து கணிப்பில் இரட்டை இலக்கத்தில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையில் தங்களை முன்னிறுத்தி அவர்கள் செய்த பிரச்சாரம் அனைத்துமே தாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் தங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் அவருடைய பிரச்சாரம் இருந்தது. அனைத்து கட்சிகளுமே அதுபோன்ற பிரச்சாரத்தை முன்வைத்தாலும் விஜய் சொல்லக்கூடியது மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. மும்முனை போட்டியாக இது இருக்கும் என்று பலர் சொல்லியது பார்க்க முடிந்தது. ஆனால் களத்தில் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருந்தார்கள். திமுக கூட்டணி சார்பில் திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், அதிமுகவுடைய கூட்டணி சார்பாக அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அதேபோன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சீமான் அவர்களும் என 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் அவர்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை வாக்குறுதியாக கொடுத்து வாக்கு சேகரித்தார்கள். அதே போன்று மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகள் மீதான அவருடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். கடந்த 2 கட்சிகளும் திமுக அதிமுகவும் அவர்கள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் கடந்த காலங்களில் செய்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார்கள். இதுபோல் பல்வேறு காரணங்களை கூறி மக்களிடம் அவருடைய வாக்குகளை சேகரித்தார்கள். அதற்கு பிறகாக நடைபெற்றக்கூடிய ஒரு தேர்தலில் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வகையில் ஒரு கருத்து கணிப்பு என்பது ஒரு தொகுதியில ஒரு சாம்பிள் அமௌண்ட் என சொல்லக்கூடிய அளவில் குறிப்பிட்ட அளவிலான ஒரு மக்களிடம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் வெளியிடக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு இன்று வெளியாக இருக்கிறது. அந்த கருத்து கணிப்புல 5 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல 3 நிறுவனங்கள் திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக 2 நிறுவனங்களும் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கூடியதை பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதும் இந்த 234 தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்குமான அந்த கருத்து கணிப்பு என்பது தேர்தல் வாக்குகள் எண்ணப்படும் பொழுது முழுமையாக வெளியாகும். இந்த கருத்து கணிப்புகளுக்கு மாறாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த கருத்து கணிப்புகளை ஒட்டி இந்த வாக்கு எண்ணும் நாட்கள்ல முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது போன்ற ஒரு சூழல்ல ஒரு தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருப்பது போல தேர்தலில் பங்கேற்கக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தலுடைய வாக்கெண்ணிக்க காத்திருக்கக்கூடிய சூழலில் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் எந்த மனநிலையில் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக எடுக்கப்படக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு தான் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. வாக்கு செலுத்தியதற்கு பிறகாக இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புல இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஊடகங்களும் இணைந்து எடுக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் அதனுடைய முடிவுகள் தான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகளாக இருக்கின்றன. இந்த கருத்து கணிப்புகள் பல தேர்தல்களில் மாறி வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் பல தேர்தல்களில் கருத்துக்கள் ஏற்ற போல அதை ஒட்டி அந்த வாக்குடைய முடிவுகள் வந்திருக்க பார்க்க முடிகிறது. இது போன்ற சூழல்ல ஒரு பெருவாரியான வித்தியாசங்கள் இல்லாம திமுக கூட்டணி 200 இடங்கள் வெற்றி பெறும் எனவும் அதிமுக கூட்டணி 210 இடங்கள் வெற்றி பெறும் எனவும் தமிழக வெற்றி கழகம் கட்சி எப்போதும் இல்லாத அளவில் புதிதாக ஒரு 1977 மற்றும் 67 ஆகிய அந்த தேர்தலுடைய முடிவுகள் போலவே இந்த முறை வரலாறு திரும்புகிறது என்றாலும் அவருடைய பரப்புரை இடம்பெற்றிருந்த பார்க்க முடியுது. ஆனால் இந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகளில் அது போன்ற ஒரு பெரிய இடைவெளி இல்லாததை பார்க்க முடிகிறது. அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவருடைய அந்த கருத்து கணிப்புல 128 147 என ஜேவிசி நிறுவனமும் 114 124 என ஓட்வைப் நிறுவனமும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக ஆட்சி அமைக்கும் சொல்லக்கூடிய அந்த 3 நிறுவனங்கள் 125 145 என்ற எண்ணிக்கையில திமுக வெற்றி பெறக்கூடிய திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறார்கள். அதில் பீப்பிள் பல்ஸ் மற்றும் பிமார்க் ஆகிய நிறுவனங்கள் இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறார்கள். இதில் மேட்ரிக்ஸ் என சொல்லக்கூடிய நிறுவனம் 122 132 என்ற தொகுதி எண்ணிக்கைக்குள்ளாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மேட்ரிக்ஸ் நிறுவனத்துடைய அந்த கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகளில் தற்போது சொல்லப்பட்டிருக்கூடிய எண்கள் என்பது மாறுபடலாம். ஆனால் வேறுபாடுகள் என்பது 150க்குள்ளாகவே கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக வெற்றி பெறக்கூடிய அந்த எண்ணிக்கையை சுருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு இந்த தேர்தல் என்பது மிக நெருக்கமாக ஒரு கடுமையான போட்டிகள் நிலவக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கான இந்த தேர்தலுடைய செயல்பாடுகளை நம் தேர்தலுக்கு முன்பு வரையிலும் பார்த்திருந்தோம். தேர்தலுக்கு பிறகாக தற்போது இந்த கருத்து கணிப்புகளும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.